மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியினுடைய பாமக வேட்பாளர் திரு சாம்பால் நம்மிடம் இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். சாம், வணக்கம். வணக்கம். தேர்தல் பிரச்சாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? ரொம்ப உற்சாகமாக போயிட்டு இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கிறோம். முதல் முறையாக தேர்தல் களம் எப்படி இருக்குது இந்த அனுபவம்? நிறைய புது விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன், நிறைய விஷயம் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் இது ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன இடத்துல போய்ட்டு ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த குறைகள் வந்து ஆக்சுவலாக உங்ககிட்ட வந்திருக்கவும் வந்திருக்காது, ஒரு வேளை நீங்கள் சும்மா அப்படியே இது பார்க்காம எலெக்ட் ஆகிருந்தீங்கன்னா. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எலெக்ஷன் கேம்பெயினுங்கிற ஃப்ரம் தட் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் தொழிலதிபர், அதையும் தாண்டி இப்போ ஒரு அரசியல்வாதி. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய படிச்சிருக்கீங்க, நிறைய தொழிலெலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதை விட வந்து ஒரு அரசியல்வாதி, ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர், இதில் எந்த சாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஒரு ஹம்பிள் சாம், ஒரு சாதா சாம், ஒன்றுமே இல்லை, உங்களில் ஒருவன், அந்த மாதிரி தான் எனக்கு பிடிச்சிருக்குது. ஏன்னா எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு என்னென்ன நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு எம்பிங்கிறது சப்போஸ் டு பி எ சர்வெண்ட், உங்களுக்கு வந்து ஒரு சர்வ் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கணும் வேண்டியிருக்கு. ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க எல்லாம் வந்துட்டு அதில் கொள்ளை அடிக்கிறது, மிரட்டிக்கிட்டு, உருட்டிக்கிட்டு, ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு, ஃப்ராடத்தனம் பண்ணிக்கிட்டு, இவங்க வேறு மாதிரி இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ஐ வாண்ட் டு பி எ பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு சர்வ். That's how I look at things. So I like this. எனக்கு இந்த பொலிட்டிஷியன்றது பிடிக்குது. ஆனால் பொலிட்டிஷியன் இஸ் a man who should be serving rather than just trying to lead and deviate people from the right path. ஸோ இத்தனை ஆண்டுகளாக வந்து ஒரு சாதாரண குடிமகனாக நம்ம அரசியல்வாதிகளை வெளியில் இருந்து பார்த்துருப்போம். அப்போ வந்து நம்ம அவங்க மேலே நிறைய குறை சொல்லியிருப்போம். இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பேசின உங்களுக்கும் இப்போ களத்திலே இறங்கி ஒரு அரசியல்வாதியாக போட்டிடுற உங்களுக்கும் எப்படி உணர்றீங்க நீங்கள்? அப்போது பேசினது, நினச்சது எல்லாமே இப்போ எந்த அளவுக்கு இப்படி தான் இருக்குன்றது எதிர்பார்க்குறீங்களா, இல்லை எப்படி இருக்குது? இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் என்னோட கன்விக்ஷன்ஸில். இந்த மாதிரி நிறைய கரப்ஷன், நிறைய நான்சென்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணுன்ற ஒரு முடிவில் தான் இருக்கிறேன். கண்டிப்பாக எலெக்ட் ஆகிடுவேன். கண்டிப்பாக எலெக்ட் ஆனோன்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், இந்த நான்சென்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கரப்ஷன்லாம் க்ளீன் பண்ணுவேன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு மக்கள் வந்து வெளியிலேருந்து பார்க்குறாங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த தப்பு பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, என்னன்னாலும் பண்ணுவாங்க அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கிறனால நிறைய எஜுகேட்டட் பீப்புள் உள்ளே வர முடிய மாட்டேங்குது, நிறைய இஷ்யூஸ் வருது. இந்த நிறைய பேர் எஜுகேட்டட் பீப்புளும் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பீப்புள், எத்திக்கல் பீப்புள் உள்ளே வராத பட்சத்தில் நிறைய பேருக்கு, நிறைய ஏழைங்களுக்கும், அவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கும், அதான் சொல்லுவோம் இங்கிலீஷில் வந்துட்டு பீப்புள் ஹூ கேனாட் டிஃபெண்ட் ஃபார் தெம்செல்வ்ஸ், தன்னை சொந்தமாக காத்துக்க முடியாத ஆளுங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்காம போயிடுது. ஸோ அது நிறைய விஷயம் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன், விச் ஐ வில் கரெக்ட். நீங்கள் பேசும்போது அடிக்கடி சொல்கிறது வந்து நான் படித்தவன், எனக்கு ஓட் பண்ணணும் அப்படின்றீங்க. ஸோ படித்த ஒருவங்களால் மட்டும்தான் நல்ல ஆட்சியை கொடுக்க முடியுமா, இல்லை நல்ல மக்களுக்கு சேவை பண்ண முடியுமா? படிக்காதவங்களும் மக்களுக்கு சேவை பண்ணலான்றதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அஃப்கோர்ஸ் படிக்காதவங்க கண்டிப்பாக சேவை பண்ணலாம். ஆனால் என்னென்னா, அப்புறம் ஏன் நீங்கள் படிச்சீங்க, ஏன் உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க? ஸோ படித்தவங்களுக்கு இருக்கிற அந்த ப்ரொஃபஷனலிசம் படிக்காதவங்களுக்கு இருக்க முடியாதுன்றது என்னோட இதில் ஒரு தாழ்மையான கருத்து. ஏன்னா படிச்சிருக்கோம், இவ்வளோ ஹையாக படிச்சிருக்கோன்றது வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸ்போஷராக இருக்குது இந்த விஷயத்தில். ஸோ எப்படி ப்ரொஃபஷனலாக பண்ணணும், நிறைய பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற எம்பியில் என்ன சொல்லுவாங்க, நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறேன்னு கூட பேசலாம். நான் என்ன சொல்கிறேன், அடுத்த லெவல் போய் ஒரு ஆப் மாதிரி டெவலப் பண்ணிடுறேன். கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி. காலங்கத்தால் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபண்டு, 6 கோடி அண்ணாட்ட இருக்கா, என்ன பண்ணியிருக்கீங்க அந்த 6 கோடி வச்சு, என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்ட்டு, என்ன ரேட்டுக்கு பண்ணுறீங்க, யாருக்கு இந்த கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க, டெண்டர் எடுத்தீங்களா, இந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கூலில் உங்களுக்கு 10 சீட் கொடுத்தீங்க, காலங்கத்தால் 3 லட்சம் 4 லட்சம் வாங்கி போடலாம். இல்லை, வெறுட்டு பிரகாரம் யார் என்ன ஒரு செட்டப் மாதிரி பண்ணீங்களா, ஒரு எக்ஸாம் வச்சிங்களா, யாருக்கு அலாட் பண்ணீங்க இந்த சீட்டு, எந்த இழப்பிலைக்கு போச்சு, அந்த மாதிரி ஒரு க்ளீன் பக்கா டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம்ஸு. அதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருது, உங்களுக்கு ஒரு கார்பரேஷன், நீங்கள் எந்த ஏரியான்னு எனக்கு தெரியல, பட் கார்பரேஷனில் உங்கள் கம்ப்ளைண்ட் வருது, உங்கள் ஏரியாவில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கல, உடனே அந்த ஆப்பில் லாகின் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, உடனே வித்தின் 3 to 4 hours உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் எங்ககிட்டருந்து, இந்த மாதிரி நாங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணுறோம் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் வித்தின் 24 hours ரிப்ளை வாங்கி, இல்லையா அதை கரெக்ட் பண்ண வேண்டியது அவங்க கடமையில் அவங்களை புல்லப் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலிசம். இது அவங்க யாராவது யோசிக்கிறாங்களா? ஸோ இதுதான் படிப்புலேருந்து வருதுன்னு என்னோட ஃபீலிங். புரியுங்களா சொல்கிறது? இது படிப்புங்கிறது எக்ஸ்போஷர் ஒண்டி. நல்ல மனசும் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி படிப்பும் இருக்கணும். இல்லை படிப்பு இருந்தால் தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, இவ்வளோ என்னால் செய்ய முடியும்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்ன்ற முறையில் நீங்கள் செய்ய இதெல்லாம் விரும்பலாம், ஆசை கூட படலாம். ஆனால் வந்து இங்கே இருக்கிற கட்டமைப்பை தாண்டி, பல்வேறு படிநிலைகள்லாம் தாண்டி, இதெல்லாம் உங்களால் தனி ஒரு ஆளாக செஞ்சிட முடியுமா? என்ன கட்டமைப்புங்க, என்ன படிப்பு, இவங்க எல்லாம் நீங்கள் வந்து வச்சிருக்கிறதெல்லாம் வந்துட்டு அது என்ன சொல்வீங்க, எல்லாமே ஒரு அந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணமுடைய ஆளுங்க. என்னன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது அவங்களுக்கு பிஸ்னஸ். ஸோ நான் என்ன சொல்ல, பாலிடிக்ஸ் இஸ் நாட் மை பிஸ்னஸ்.
பீப்புள் ஆர் மை பேஷன் சொல்கிறேன். மக்கள் தான் எனக்கு முக்கியம் நான் பேசிட்டு போகிறேன். மத்திய சென்னை தொகுதியை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? மத்திய சென்னையினுடைய பிரதான பிரச்சனையாக என்ன இருக்குது? மத்திய சென்னையில் மெயினாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எஜுகேட்டட் மோர் எஜுகேட்டட் தென் கம்பேர்ட் டு அதர் தொகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா மோர் எஜுகேட்டட், ரொம்ப எலைட் க்ரௌடாக இருக்கிறாங்க. மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கேர்சிட்டி ஆஃப் வாட்டர் தான் மெயினாக எனக்கு இப்போ. ஏன்னா இந்த வெயில் ப்ராப்ளம் வருது, லாஸ்ட் இயர் மழையே இல்லைன்னு நினைக்கிறேன் சுத்தமாக. அதுக்கு முந்தின வருஷமும் ரொம்ப ஒரு மாதிரி புயலும் இதுவும் வந்துட்டு போதே தவிர மழை பெஞ்சு அது ஒரு இது ரெகுலராக இல்லை. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்துட்டு இருக்குது. அது வந்துட்டு தோ இட் இஸ் யூ கான் பிளேம் எனிபடி, அது யாரையும் பிளேம் பண்ணுற ஒரு விஷயம் இல்லை. இட்ஸ் நேச்சுரல் ஒரு மாதிரி டிசாஸ்டர் மாதிரி ஆகிப்போச்சு. பட் அது வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக வருது. இது தவிர இந்த ரோட்ஸ், இந்த கன்ஜெஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிடணும். அது ஒரு என்னோட சொல்லிக்கிட்டே இருக்கிற எல்லா விஷயம். என்னன்னா நாம் விரும்பும் சென்னைன்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து ஒரு புக்கு ஒன்று இது பண்ணாங்க. இது வந்து என்னென்னா யுனைடெட் நேஷன்ஸில் ஒரு இது ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி, இப்போ சென்னை ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி. இந்த சிட்டிக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்படிலாம் இருக்கணும், என்னெல்லாம் ரிசோர்ஸஸ் இருக்கணும், ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் எப்படி வச்சுருக்கணும், ஒரு ரோட் சிஸ்டம்ஸ் எப்படி வச்சுருக்கணும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எப்படி வச்சு. இப்போ உலகத்தில் லண்டனில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லண்டன் போயிருக்கீங்க தெரியல, பட் அங்கே போயிட்டீங்கன்னா மெட்ரோ இருக்கும், அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ இருக்கும். ஸோ சென்ட்ரல் லண்டன் வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஸோ எல்லா மெட்ரோ தான் யூஸ் பண்ணுவாங்க. யாருமே டாக்ஸிலாம் ரொம்ப விலை. ஸோ எல்லா மெட்ரோ தான், ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் லண்டன் நீங்கள் காரில் வரணும்னு வச்சுக்கோங்களேன், ஆக்டன் டவுனில் பார்க்கிங் கொடுப்பான் 40 கிலோமீட்டர்ஸ் அவே கார் 40. அப்போ இங்கே மெட்ராஸில் நீ வரணும்னா இப்போ செங்கல்பேட்டில் பார்க்கிங் கொடுக்குற மாதிரி அது புரியல. ஆனால் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் உள்ள வந்துடும் புரியல. அதே மாதிரி சென்ட்ரல் லண்டனுக்குள்ளே வரணும்னா 2 டேஸ் முன்னாடி 3 டேஸ் பிஃபோரும் அவங்க அப்ளை பண்ணி, ஆன்லைனில் அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் போட்டு சென்ட்ரல் லண்டன் கார் எடுத்துகிட்டு வரேன், எனக்கு பர்மிஷன் வாங்கணும். அதுக்கு அந்த 50 பவுண்ட் என்னமோ கட்டணும்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், 5000 ருபீஸ் நினைக்கிறேன் உள்ளே வர்றதுக்கு. ஸோ கன்ஜெஷனே இருக்காது, மக்கள் ஃப்ரீயாக வாக் பண்ணலாம் ரோட்ஸில். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெட்ரோ தான் யூஸ் பண்ணுவாங்க, ட்ரெயின் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெங்தனிங் பண்ணணும், அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டா எல்லாருமே நார்மல் பீப்புள், நீங்கள் நான் எல்லாருமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கு என்னென்னா இன்னொரு விஷயம், நிறைய கார்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு வீட்டில் 5 கார்லாம் இருக்குது, அதெல்லாம் குறைக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸேஷன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் யோசிக்கிறேன். இதுதான் ஒரு பெரிய ஒரு அர்பன் சிட்டியோட டெவலப்மெண்ட் பிளான். இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களுக்குலாம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒன்றும் எக்ஸ்போஷர் கிடையாது. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு வெரி கரப்டட். அவங்களுக்கு எப்படி அடுத்த லெவலில் கரப்ஷன் பண்ணலாம் தான் யோசிக்கிறாங்க, எவ்வளோ காசு சம்பாதிக்கலாம். ஏன்னா அது அவங்க பிஸ்னஸ் ஆயிடுச்சு, புரியல சொல்கிறது. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் யோசிக்க கூட முடிய மாட்டேங்குது. தொகுதி மக்கள் வந்து இவ்வளோ பிரச்சனைகளை உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, இதையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு உறுதி கொடுத்துருக்கீங்க? ஏன்னா வந்து பாமகவினுடைய தேர்தல் அறிக்கையில் பொதுவான தேர்தல் அறிக்கை, அதில் வந்து சென்னை குறிப்பாக வந்து மத்திய சென்னைக்குன்னு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை, நம்ம பார்த்துருக்கோம். நம்மது இல்லை தனிப்பட்ட முறையில் நான் இதெல்லாம் பண்ணி கொடுப்பேன், நீங்கள் சொல்லாத குறைகள்லாம் நான் இதெல்லாம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு மக்களுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க? அது ஒரு தவறான இது. நீங்கள் சொன்னது அந்த போல் மேனிஃபெஸ்டோவில் இல்லைன்றது. ஏன்னா நாம் விரும்பும் சென்னைன்னு இதை பற்றி ஒரு புக்கே எழுதி வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் க்ளீனாக. ஏன்னா அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். சும்மா வாங்குறோம் ஓகே. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ கூட பாருங்களேன், நீங்கள் ஒரு பொலிட்டிஷியன் கிட்ட போங்க, எல்லாம் மீட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எந்த கட்சினாலும் நீங்கள் போய் கொடுத்தோன்னு ஒரு பேப்பரை கொடுத்தோன்னு என்ன சொல்லுவாங்க, ஓ வெரி குட், கன்சர்ன் ஆஃபீஸர் கூட்டு ஃபோன் பண்ணுறாங்க. பட் அதுக்கப்புறம் ஃபாலோ அப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி அவங்ககிட்ட போய் தொங்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் கரப்ஷன் ஆகுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு சிஸ்டம். ஆன்லைனில் ஒரு டிக்கெட் ஓப்பன் ஆகிடும், ஒரு நம்பர் ஒன்று ஓப்பன் ஆகிடும், உங்கள் நம்பர் கம்ப்ளைண்ட் நம்பர் க்ளோஸ் பண்ணி அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தோம், நீங்களே க்ளோஸ் பண்ணணும். அது வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். 2 நாள் மேலே போச்சுன்னா அது ஹை அலர்ட் கொண்டு வந்துடும். என்ன இப்படி 2 நாள் மேலே நீங்கள் வச்சிருக்கீங்க இந்த ஃபைல்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் சிஸ்டம்ஸ் பற்றி பேசுகிறோம். கம்மிங் பேக் டு இந்த போல் மேனிஃபெஸ்டோ ஃபார் சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்கிறேனே, கண்டிப்பாக சார்ட் அவுட் பண்ணிவிடும். ஏன்னா சின்ன சின்ன விஷயம், மெயினாக வாட்டர் ஸ்கேர்சிட்டி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதான கவர்மெண்ட், அதுக்கும் கவர்மெண்ட்டும் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. 5th ரிசர்வர் கட்டிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறோம், இன்னும் யூஸ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இன்னொரு ரிசர்வர் கட்டிடுங்க. அதை தவிர இந்த கோதாவரி லிங்கிங் பண்ணிங்கன்னா 200 TMC அடிஷனலாக கிடைக்கும்னு சொல்லி நிதின் கட்காரி சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா தெரியல, 65,000 crore rupees பிளான். இப்போ நமக்கு இவங்க காவேரியில் சண்டை போடுறது இந்த 180, 170 TMC தான். இது 200 TMC அடிஷனலாக வந்துச்சுன்னா வீராணம் லேக் வழியாக நமக்கு ஃபுல் தண்ணி பர்மனெண்ட்டாக சார்ட் அவுட் ஆகிடும். இந்த எலக்ட்ரிசிட்டி எப்படி சார்ட் அவுட் ஆச்சோ அதே லெவலில் சார்ட் அவுட் ஆகிடும். ஆறுகள் கோதாவரி இணைப்பு திட்டம் பற்றி பேசியிருக்கீங்க. அதுக்கு பதிலாக வந்து நம்மளே நம்மளுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கலாமே, அரசு அதை பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை ஏரிகளை தூர்வாடுறது, அதெல்லாம் தான் வாரி எவ்வளோ க்ளீனாக வச்சுட்டு நீங்கள் தான் பார்க்குறீங்களா, எல்லாம் பக்காவாக பண்ணி வச்சிருக்கு. மழையும் பெய்யணும்ல. திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஒரு நேச்சுரல் காஸ், ரெயின் பேஸ் பண்ணி தான். ஸோ நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2015 ஃப்ளட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஒரு லெவலுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கலாம். 2015க்கு அப்புறம் தே ஹவ் கம்ப்ளீட்லி டன் ஆல் த ட்ரைனேஜ். இப்போ தண்ணி நிற்காது எங்கே பார்த்தாலும். இன்ஃபேக்ட் 2016 வர்தாவில் கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ மழை பெஞ்சுது, ஆனால் தண்ணி எங்கேயுமே இல்லை.
2015 மாதிரிலாம் ஆவே இல்லை, அந்த ஃப்ளட் மாதிரி, இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட் மாதிரிலாம் ஆவே இல்லை. ஸோ தேர் ஆர் இஷ்யூஸ், அதை அவங்க கரெக்ட் பண்ணிட்டு, ஆனால் தேவ் கரெக்டட் இட் டு அ வெரி பக்கா இது. இன்ஃபேக்ட் நான் வீட்டுக்கு இங்கே போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு போகும்போது தண்ணி பிரச்சனை இருக்குயா அப்படின்றாங்க. அப்போ நான் கொஞ்ச நேரம் பேசும்போது நான் சொல்லுவேன், என்ன பண்ண போகிறீங்க இதுக்கு அப்படின்ட்டு, என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணலாம் அப்படின்னு சும்மா விசாரிக்கும் போது, இல்லை சார் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று ஒருத்தர் சொல்ல, வாசன் ஒரு கவுன்சிலர் அங்கே இருந்தார் ஏடிபிக்கால், அவர் டெய்லி வந்து நின்று டெய்லி தண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாரு எங்களுக்கு எல்லாருக்கும். ஸோ அப்படி அங்கே இருக்கிற லோக்கல் ஃபங்க்ஷனரிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, கொஞ்சம் தண்ணியெலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, டெய்லி ஏதாவது வாட்டர் டேங்கர் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிடுறாங்க, எப்படியோ அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க, அதெல்லாம் பண்ணாமல் இல்லை. பட் இந்த மாதிரி லிங்கிங் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டா, இப்போ பாருங்கள் EB நம்ம வந்து ஞாபகம் இருக்க, லோட் ஷெட்டிங் ஞாபகம் இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். டிஎம்கே பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா 16 hours அவுட் சைட் சிட்டி கட்டு, 24 மணி நேரத்தில் 16 hour கட்டு, EB கட்டு. சென்னையில் வந்து 4 to 8 hour கட்டு ஒரு நாளைக்கு. ஸோ பணக்காரங்க இருந்தால் இன்வெர்டரோ ஒரு ஜென்ரேட்டர் வச்சுப்பாங்க, மற்றவங்களுக்குலாம் 8 hour ஒரு நாளைக்கு EB இல்லாமல் வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தொலைநோக்கு பார்வை இல்லை, அந்த ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் இல்லை. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த வாட்டர் பர்மனெண்ட்டாக கனெக்ஷன் ஆகிடும், யாரையும் டிபெண்ட் பண்ண தேவை, ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் வந்துடும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 1500 TMC கோதாவரியிலேருந்து இருந்து போய் கடலில் சேர்க்குது, அந்த தண்ணி தான் திருப்பி இழுத்துட்டு வரும் இந்த சைடில். உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய 2 பேருமே வந்து அரசியலையும் பொது வாழ்க்கையிலையும் நீண்ட காலமாக இருக்கக்கூடியவங்க. சொல்றீங்க உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய 2 பேருமே சரி, வாயே சொல்ல இல்ல தயநிதி மாறன் அவர்களும் சரி, தகலன் பகை அவர்களும் சரி, உங்களை அவரு இல்ல 2 பேருமே வந்து அரசியல் கட்சியோ ஒரு அமைப்புல ஒரு நீண்ட நாட்களா இருக்கக்கூடியவங்க. நீங்க களத்துக்கு புதுசுன்றதுனால அவங்கள விட மக்கள் உங்களை எந்த அளவுக்கு ரெகக்னைஸ் பண்றாங்கன்னு நான் கேட்குறேன். இது எப்படி நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் 2-3 விஷயம் என்னன்னா, ரெகக்னைஸ் பண்ணுறது வந்து ஒன்லி பேஸ்ட் ஆன் பாலிடிக்ஸ்ன்னு கிடையாது. ஸோ என்னோட சோஷியல் சர்வீஸ், என்னோட அந்த அனுபவத்தில் நிறைய இப்போ 2015 ஃப்ளட்ஸில் கூட அவங்களாம் எங்கே இருந்தாங்கன்னு தெரியல, பட் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன், கண்டினியூஸாக ஒர்க் பண்ணேன். நான் யார்ட்டையும் போய் சொல்லிட்டல, ஆனால் அதுவே நிறைய பேர் சொன்னாங்க, சாம் ஒர்க் பண்ணாப்புல ஒரு 25,000 பேர் வச்சு ஒர்க் பண்ணோம் நாங்கள். அது தவிர பார்த்தீங்கன்னா படம் வேறு நடிச்சிருக்கேன், 2-3 படம் நடிச்சிருக்கேன். ஸோ அதுக்குன்னு ஒரு ரெகக்னிஷன் இருக்குது. அவர் பாலிடிக்ஸ் வந்திருக்காருன்றது அதை ரிலேட் பண்ணுறாங்களே தவிர, ஸோ பொலிட்டிஷியனாக ரிலேட் பண்ணாமல், இன்ஃபேக்ட் எனக்கு பொலிட்டிஷியனாக ரிலேட் பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர்னு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எல்லாம் இப்படி கரெக்டாக இருக்கும்போது நாம அந்த லிஸ்ட்டில் சேரக்கூடாதுன்னு ஒரு ஃபீலிங்கில் இருக்குது. 2015 ஃப்ளட்டில் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் ரொம்ப இறங்கி நல்லா வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். மக்கள் இப்போ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறாங்களா? அதெல்லாம் இல்லைங்க, மக்கள் ரொம்ப கிளவருங்க, அதெல்லாம் நீங்கள் அப்படி மறந்துடுவாங்க. இது என்னன்னா ஆப்ஷன்ஸ் இல்லை அவங்களுக்கு. 2 ஆப்ஷனுமே மோசமாக இருக்கும் போது ஏதாவது ஒரு ஆப்ஷன். எந்த 2 ஆப்ஷன் மோசமாக இருக்குது? இப்போ இந்த திமுக, இப்போ நீங்கள் சொல்கிறது தேனன் பார்வையும் அவங்க அந்த சைடில் நான் சொல்கிறேன், SDP உஷாராக வரீங்க பார்த்தீங்களா. பட் பாயிண்ட் இஸ், அங்கே இருக்கிற அந்த 2 ஆப்ஷனும் மோசமாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அப்போ 3வது ஆப்ஷன் பார்க்குறாங்க. புரியுங்களா? இப்போ தேனான் பார்க்கவே கூட நான் ஐ லைக் டு ஹேவ் அ டிபேட் அண்ட் ஆஸ்க் ஹிம். அவர் ஏன்னா ஐ ஹர்ட் யூ வாஸ் a Muslim preacher, சரிங்களா? பட் ஹவு வில் யூ சர்வ் த ஜென்ரல் பப்ளிக் அதர்வைஸ்? புரியல சொல்லுது. ஏன்னா அதுதான் அந்த ஸ்டேட்ஸ் அண்ட் சப்ஜெக்டை, ஸ்டேட் அண்ட் ரிலிஜனை செப்பரேட் பண்ணி ஆகணும். ஸோ சேம் திங் கம்ஸ் வித் தயநிதி மாறன் ஆல்சோ. அவர் டிபேட் தந்தி டிவியில் கூப்பிட்டுருந்தாங்க, அவர் வரமாட்டேன்ட்டார் என் கூட டிபேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒன் இஸ் யூ நீட் டு டிபேட். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் என்ன ஐடியா வச்சிருக்கீங்க, அவர் என்ன ஐடியா வச்சிருக்கான்னு பேசணும், கரெக்டாக இல்லைங்களா? ஸோ ஃப்ரம் தட் பெர்ஸ்பெக்டிவ், யா. 2 பேரும் விவாதத்திற்கு அழைக்கிறீங்களா நீங்கள்? ஃபர்ஸ்ட் ஆன் News 7 I would like to debate with both of them without prepare. ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்து பேசுகிறேன். அரசியலில் வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறதுன்றது ஒரு இயல்பு தான். அதில் வந்து அவங்களோட யுத்தியை கையாளும் போது அதில் என்ன தப்புன்னு நீங்கள் சொல்ல வரீங்க? வெற்றி பெறுறது தப்பே கிடையாதுங்க. என்றைக்குமே ஒரு காம்படிட்டிவாக இருக்கணும். இட்ஸ் குட் நேச்சருங்க. என்றைக்குமே நான் ஒரு காம்படிட்டிவாக இருக்கணும்னு. அதுக்குன்னு திருட்டுத்தனம், ஃப்ராடுத்தனம்லாம் பண்ணக்கூடாது, முள்ள மாதிரித்தனம்லாம் பண்ணவே கூடாதுங்களே, அது தவறு. அதை தான் சொல்ல வரேன். ஏன்னா நீங்கள் பண்ணுறது தவறான மொழியில் ஒன்று வெற்றி பெறவே கூடாதுல்ல. உண்மையை நேர்மையாக பேசுங்க, யாரும் யாரை குறை சொல்ல போகிறாங்க? எதுக்கு இந்த ஒரு தவறான ஒரு வழியில் போகிறீங்க? இல்லை இதே தானே. அப்படி என்ன தவறான வழியை பண்ணிட்டாங்க? நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க, நாங்களே ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து குடிக்கிற பழக்கம் கிடையாது, நான் தம் அடிக்கிறேன், ஐம் கம்ப்ளீட் டீ டெய்லர். ஏன்னா மற்றவங்களை ஜட்ஜ் பண்ண போகிறது கிடையாது, நீங்கள் பண்ணீங்க நான் பண்ணலனாலும் கிடையாது. நான் பண்ணது கிடையாது என் லைஃப்பில். ஏன்னா நான் ஃபஸ்ட்லேயே பாடி பில்டிங்கில் இருந்தேன், 95 ஆரம்பிச்சிட்டேன், when I was 16 or 17 years old. ஸோ நான் அப்படியே பாடி பில்டிங்கில் இருந்தேன். எங்களுக்கு அது ஒரு மாதிரி அது பழக்கமே இல்லாமல் போயிருச்சு. ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் என்னை பற்றி பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து சாம் ஆஃப் ஆல் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு. நான் பண்ண பிஸ்னஸ்லாம் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ ஃப்ரண்ட் பேஜ், 2வது பேஜ் மெட்ரோ ப்ளஸில் ஃபர்ஸ்ட் அண்ட் 5th பேஜ் நினைக்கிறேன் பண்ணியிருந்தாங்க. அந்த பிக்சர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து லெஃப்ட்டில் ஒரு டம்பிள் வச்சிருப்பேன். ஏன்னா ஜிம் ரன் பண்ணியிருந்தேன். ஜிம் டம்பிள் எடுத்துகிட்டு ஒரு பாட்டில் மாதிரி வச்சு இவர் குடிக்காரர் இந்த மாதிரிலாம் பெரிய ரெஸ்டாரண்ட். எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. பொருளா அதை வந்து சன் நியூஸில் போடுறாங்க. ஸோ அது தவறு தானே. அப்போ நீங்கள் ஒரு இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சீப் பாலிடிக்ஸ் பண்ணுறது ஒரு தவறு தானே. ஸோ யூர் நத்திங் பட் அ சீப் ஃபுல்லோ. நீ பணக்காரனாக இருந்தால் பெரிய விஷயம் கிடையாதுங்க, நேர்மையாக இருக்கிறவன் தானே பெரிய மனுஷன்.
இந்த கூட்டணி வர்றதுக்கு முன்னாடி கடந்த ஒரு 4 ஆண்டுகளில் வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து அதிமுக மேலே முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினர் கூட வச்சாங்க. அதையெல்லாம் மறந்துட்டு அதிமுகவினர் உங்கள் கூட நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து வேலை பார்க்குறாங்களா? அவங்க அந்த கசப்புணர்வெல்லாம் மறந்துட்டாங்களா? இப்போ எப்படின்னா திஸ் இஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் திங் டு எக்ஸ்பிளைன். பட் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா அவர் சப்போர்ட் இஸ் நாட் அப்சல்யூட்டுங்கிறாங்க. புரியல? நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. புரியல? ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், எல்லாமே அங்கே போனாலும் உள்ளே போனாலே சூப்பர் சார் ஃபுட்டுலாம் சொல்ல முடியாது. சார் பிரியாணி சூப்பர், ஆனால் மீல்ஸ் சரியாகவே இல்லை சார் அப்படின்னு சொல்லலாம். சொல்லுது. ஸோ குட் ஷுட் பி அப்ரிஷியேட்டட், பேட் ஷுட் பி கண்டெம்ட். இதுதான் எங்களோட ஐடியா. அப்போ அதிமுக ஆட்சியில் எது மீல்ஸு எது பிரியாணி? இதே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சு அதான் கம்ப்ளைண்ட் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ பிரியாணின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் பியூட்டிஃபுல்லாக பண்ணுறார் செக்ரட்டரி சார். புரியுங்களா சொல்கிறது? இன்ஃபேக்ட் எனக்கு எவ்வளோ ஐடியாஸ் இருக்குது அவருக்கு ஹெல்ப் பண்ணுற கூட. புரியுங்களா? பிகாஸ் தட் இஸ் சம்திங் ஐம் வெரி பேஷனட். மீல்ஸ் எது? 2-3 விஷயம் கம்ப்ளைண்ட் நாங்களே கொடுத்துருக்கோம். கரப்ஷன் சார்ஜஸ் பற்றி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நிறைய விஷயம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் எஃபிஷியண்டாக இருந்திருக்கலாம். இந்த வாட்டர் கன்சர்வேஷன் சிஸ்டம்ஸில் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கலாம். நாங்கள் இது வந்து ரைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பிட்ச் அண்ணன் எங்கள் அன்புமணி அண்ணா சொன்ன மாதிரி வி ஆர் நாட் வித்ட்ராயிங் எனி ஆஃப் தீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் எனிதிங் லைக் தட். இல்லை அண்ணா எஸ் எஜுகேட்டட் பர்சன் நீங்கள் வந்துட்டு இல்லை இவர் மேலே நான் ஃபேனு எதுனாலும் அவர் கரெக்டுன்னெலாம் சொல்ல முடியாது. ஸோ அவர் ஐடியா இஸ் டு சப்போர்ட் த குட் அண்ட் கண்டெம் த பேட். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு 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 எஃபிஷியன்ட் டெமோக்ரஸி நடக்கும். அவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டு அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே என்னை பற்றி இப்போ இந்த கட்சியை பற்றி கேட்குறீங்க. இதே இது வந்துட்டு எம்டிஎம்கே அவங்க பேசுறது வந்துட்டு உங்களுக்கு அது வந்துடும் நினைக்கிறேன். அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க இப்போ மக்கள்? மத்திய சென்னை தொகுதியில் வந்து சிறுபான்மையினர் மக்கள் அதிக அளவில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல சிறுபான்மையினர் மக்கள் இருக்காங்க. தெகலான் பாகி அவர்கள் வந்து அவர் ஒரு சிறுபான்மையினர் பிரிவை சேர்ந்தவர், நீங்கள் ஒரு சிறுபான்மையினர் பிரிவை சேர்ந்தவர். திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து பொதுவாகவே என்ன அவங்களுக்குள்ள என்ன சொல்கிறது அப்படின்னா சிறுபான்மையினருக்கான கட்சி எங்களுடைய கட்சின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. இந்த சிறுபான்மையினர் வாக்கு வந்து 3 பேரில் யாருக்கு அதிக அளவுக்கு கிடைக்கும்? நான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்துட்டு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா இது வந்து நிறைய பேருக்கு மெட்ராஸ் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கும் சரி, இந்தியா ஏன்னா தமிழ்நாடு இதில் ரொம்ப ப்ரோக்ரெசிவ், இன்னும் மற்றவங்களோட நம்ம பெட்டர் தான். ஆனால் வி ஆர் வெரி இமோஷனல் பீப்புள். ஏன்னா வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 2014 வந்துட்டு ஐயோ தமிழையை கொண்டுட்டாங்களே, இவ்வளோ கோடிக்கணக்கு திருடிட்டாங்களேன்ட்டு அகேன்ஸ்டாக போகுது. ஆன்டி இன்கம்பன்சி அதில் வருது. இப்போ வந்துட்டு வேறு எதுவும் சொல்ல முடியாது இவர் மேலே. உண்மையிலே இவர் மேலே போயிட்டு நீ கரப்ஷன் சார்ஜஸ் சொன்ன எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என்ன இது இப்போ வந்துட்டு மைனாரிட்டி மேலே இதுன்றாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் பாலிடிக்ஸில் 2 கிரைம் தான் சொல்கிறான். ஒன்று ஸ்டேட் அண்ட் ரிலிஜன் ஷுட் பி செப்பரேட்டுங்கிறான். புரியல? ரிலிஜன் வந்துட்டு உங்களோட பர்சனல் மேட்டர், அதை வந்து ஸ்டேட்டில் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறான். ஸ்டேட்டுங்கிறது கவர்மெண்ட்டோட மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. இதை பற்றி நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். அதனால தான் பெரிய பெரிய கிரைம்ஸ், மாஸ் ஜெனசைட்ஸ் எல்லாம் பண்ணதெல்லாம் இதனால தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஹேவிங் செட் தட், மைனாரிட்டிஸுங்கிறது என்னென்னா நானும் ஒரு மைனாரிட்டி தான். ஆனால் ஐ வாண்ட் டு ரெப்ரசன்ட் ஹியூமன்ஸ். ஒரு கிறிஸ்டியனா முஸ்லிம்ஸ் அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஐ வாண்ட் டு ரெப்ரசன்ட் சென்னை பீப்புள். ஸோ இப்போ மத்திய சென்னை தொகுதியில் வந்து அனைத்து வேட்பாளர்களும் நிற்கிறாங்க. அனைத்து கட்சிகளை சேர்ந்தவர்களும் திமுக, பாமக, அமமுக, மக்கள் நீதி மையம், நாம் தமிழர் கட்சி, சுயேட்சைகள் கூட நிற்கிறாங்க. இவங்களில் யார் உங்களுடைய பிரதான போட்டியாளர் நீங்கள் நினைக்கிறீங்க? போட்டினா எனக்கும் இவங்களுக்கும் தான் அப்படின்னா நீங்கள் யார் சொல்லுவீங்க? இது எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன்னா, இது வந்துட்டு நான் வந்துட்டு போட்டின்னு வந்து மற்றவங்களை கன்சிடரே பண்ண மாட்டேன். என்னோட ஹார்ட் ஒர்க் அப்படி நினைக்க முடியாது. எல்லாத்தையும் நினைக்கலாம் சார். ஏன் என்னோட ஹார்ட் ஒர்க் பார்த்துருவேன். இப்போ என்னன்னா எஸ்ஆர் விஜயகுமார் இதுக்கு முன்னாடி இந்த எம்பி ஏடிஎம்கே எம்பி என்ன பண்ணியிருக்காருன்னா டாப் 5ல இந்தியாவில் ஃபினிஷ் பண்ணியிருக்காரு 543ல. 543ல வந்துட்டு டாப் 5ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவர் கேள்வி கேட்டது, அவர் ஃபண்ட் யூட்டிலைசேஷன், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அவர் தான் எனக்கு போட்டி. இப்போ சொல்றது இவங்களாம் நான் போட்டியாவே கன்சிடர் பண்றது கிடையாது. இப்போ வெற்றி பெறுறதுக்காக இவ்வளவு உழைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, அதாவது இவ்வளவு மணி நேரம் வேலை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த உழைப்பெல்லாம் வந்து நீங்கள் வெற்றி பெற்ற பின்பும், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன பின்பும் இந்த உழைப்பு என்பது அப்படியே தொடருமா? இதோட அதிக உழைப்பு இருக்குது எனக்கு. ஏன்னா அதுதான் பெரிய பயமாகவே இருக்குது. எனக்கு எவ்வளோ பண்ண வேண்டியிருக்கு இன்னும். ஏன்னா என்னோட ஐடியாஸ் எப்படின்னா, நான் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். சின்ன வயசில் என்னை பற்றி யார் கேட்டாலும் சொல்லிடுவாங்க, ஒரு தொழில் எடுத்தால் சுத்தமாக பண்ணணும்னு பார்ப்பேன். அரைக்குறை பண்ணவே கூடாது. ஸோ இன்னும் இவ்வளோ விஷயஸ்லாம் பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயம்லாம் நோட் பண்ணிக்கிட்டே வருவேன். நான் அதெல்லாம் ரொம்ப மெத்தடாட்டிக்கல் பர்சன். எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து கேட்குறாரு, சார் ஒரு கிரவுண்ட் வச்சுருக்காங்க, அந்த கிரவுண்ட் எனக்கு போடும். இதெல்லாம் சோஷியல் ஜோன்ஸ்னு சொல்லி அந்த நாம்பிரமம் சென்னையில் இருக்குது. ஒரு ஏரியாவில் இத்தனை அமௌண்ட் ஆஃப் பீப்புளுக்கு இவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்கணும்னு சொல்லி இருக்குது. அதை நிறைய பேர் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. இதெல்லாம் கிளியர் பண்ணி ஆகணும். ஏன்னா எவ்வளோ விஷயம் இருக்குது. அதை நினச்சி இல்லை இப்போ எனக்கு இல்லை இவ்வளோ பண்ண வேண்டியிருக்கு. நம்ம விதின்
அதுவும் ஷார்ட் பீரியட்ல பண்ணிடணும். ஒரு இம்பாக்ட் இருக்கணும். வந்தோடனே ஓஹோ ஒரு 6 மந்த்ஸ்ல பயங்கர இம்பாக்ட் இருக்குது, வந்துட்டு அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடாது. பயங்கர இம்பாக்ட். நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்க பேசுனது எல்லாமே வந்து எதுவுமே பண்ணல, எதுவுமே சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு குறைகள் சொல்றத மட்டுமே பார்க்க முடியுது. முழுக்க இந்த குறைகளுக்கு வந்து ஒரு கட்சி மட்டுமே காரணம்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு கட்சினால மட்டுமே தான் ஒரு தமிழ்நாடு இல்ல ஒரு ஒரு மத்திய சென்னை சரியில்லாம இருக்குன்னு நான் நினைக்கிறீங்களா? நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் எம்பி எலெக்ஷன் நிக்கிறேன். ஃப்ரம் தட் பெர்ஸ்பெக்டிவ் நான் இப்போ குறை சொல்றது வந்துட்டு டிஎம்கே டேட்டா குறை சொல்றேன். அதில் மாற்றமே இல்லை. என்ன சொல்றாங்கன்னா நெப்போட்டிசம் இஸ் த பிக்கஸ்ட் கிரைம் இன் த வேர்ல்ட். 2 கிரைம் தான் சொல்றான். ஒன்று ஸ்டேட் ரிலிஜன் ஒன்று சொல்றான், ஒன்று நெப்போட்டிசம்ங்கிறான். நெப்போட்டிசம்ங்கிறது உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க உங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஃபேவரட்டிசம் நீங்க பண்றது. அதில் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நெப்போட்டிசம் என்ன சொல்றான், டைனஸ்டி பாலிடிக்ஸ்ங்கிறான். அது என்ன ஆயிடுதுன்னா நீங்க டைனஸ்டி பாலிடிக்ஸ்ங்கிறேன். நான் அவர் கூட ஒரு இன்டர்வியூல பார்த்தாரு, எங்க ஃபேமிலியே அப்படி அப்படி இப்போ அவங்க பெரிய முரசொலி மாறன் சார் வருவாங்க, அப்புறம் வந்துட்டு இவங்க தயநிதி மாறன் வருவாங்க, அப்புறம் அவங்க சன் வந்துருவாங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா மற்ற லீடர்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சான்ஸே இல்லாமல் போயிடும். அவங்க ஓன் ஃபேமிலி. இப்போ அவங்க இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி அட்வான்டேஜ் தே ஹேவ் இஸ் பிகாஸ் தேர் பார்ன் இன் தி மாறன் ஃபேமிலி. தட் இஸ் த ஒன்லி கிரைம். நோ இப்படி அவங்களுக்கு வந்து ஒரு வேலை மிஸ்டர் முரசொலி மாறன் மைட் ஹவ் பீன் a great leader. I do not know about it. பட் தயநிதி மாறன் மைட் மீ அதெல்லாம் உண்மை இல்லாமல் அவங்க சன்னுக்கு அது இல்லாமல் போடும். ஆனால் ஜஸ்ட் பிகாஸ் he was born in that family he gets that chance. Eligible people, educated people who are more better leaders or more better administrators do not get the chance. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? So that has to be prevented at any cost. So அதை தான் நான் குறை சொல்றேன். ஏன்னா because they have been very inefficient. From my MP's duty எவ்வளோ பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மேம்பாலத்தை நான் கட்டி கொடுத்தேன்னா இட்ஸ் a state subject. ஸோ எங்க ரோடுங்கிறது என்ன சப்ஜெக்ட், அது கன்கரண்ட்ல வருதா, லிஸ்ட்ல வருதா, ஸ்டேட்ஸ் லிஸ்ட்ல வருதா, இந்த லிஸ்ட்ல வருதா கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. புரியல? நம்ம கொடுக்குற 6 crores ஒரு மேம்பாலம் கட்ட முடியுமா? ஸோ அவங்க என்ன பண்றாங்க, they trying to claim what is the states work with into their own இது. பட் ஹவுசிங் போர்டு கட்டி கொடுத்து நான் கிளைம் பண்ணிக்க முடியுமா நாளைக்கு ஃபியூச்சர்ல? ஸோ இட் இஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட். இத்தனை ஆண்டுகள்ல மத்திய சென்னையில திமுக ஒரு நல்ல திட்டம் கூட நீங்க பாராட்டுற அளவுக்கு ஒண்ணு கூட செய்யலன்னு நினைக்கிறீங்களா? எப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி நான் பாருங்க 500 திட்டம் பண்ணிருக்கலாம், 500 ஐடியாஸ் பண்ணிருக்கலாம். அது பாருங்க இப்போ அவங்க கலைஞர்ன்றது ஒரு நல்ல ஒரு எனக்கு என்னமோ ஒரு மேல ஒரு லீடர், இஸ் தமிழ் லீடர். அது எந்த யாருமே அவர் குரலாம் சொல்ல முடியாது, ஏன்னா அது தமிழ் லீடர். பட் த ஃபேக்ட் தட் ஹி ஹஸ் ப்ரொமோட்டட் நெப்போட்டிசம், இவ்வளோ பெரிய கிரைம் ஆக்கி விட்டுட்டார். ஏன்னா ஃபுல் ஃபேமிலி உள்ள வராங்க, வரதை பற்றி தப்பு இல்லை. இப்போ யாரும் ஸ்டாலின் அண்ணன் சொல்ல முடியாது, ஓப்பனாக சொல்லிடுறேன். அது ஏன்னா 1978 நான் பிறந்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ நினைக்கிறேன், எங்கள் அம்மா வெளியில், எங்கள் அம்மா டாக்டர் சேம்சி வெளியில் நின்றுட்டு இருந்தாங்களா, அக்கா எனக்கு ஓட்டு போடுங்கிறது காலில் விழுந்து இது கெட்டு போனாலாம் 78. ஸோ 40 இயர்ஸாக இருக்காரு. ஸோ அவரெல்லாம் குறைச்சது. பட் த ஃபேக்ட் தட் எல்லாம் வராங்க பாலிடிக்ஸ்குள்ளே, அதனால மற்றவங்களுக்கு சான்ஸ் இல்லாமல் போகுதுங்கிறது ஒரு கிரைம். இந்த ஒரு காரணத்தினால தான் மக்கள் எனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் என்ன முன் வைக்கிறீங்க? ரொம்ப எத்திக்கல், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, நேர்மையான மனிதராக இருப்பேன். இந்த கையில் வந்து ₹1 கவர்மெண்ட் மணியோ சரி, பப்ளிக் மணியாகட்டும் சரி, ப்ரைவேட் மணியாச்சும் ₹1 எடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் திங்காக சொல்லிடுறேன். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹராஸ்மெண்ட்டு, ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக என் செக்ஷனில் எண்ட் ஆகிடும். மூணாவது, நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறத விட என்கிட்ட இருக்கிற ஆஃபீஸர்ஸ், என் தொகுதியில் இருக்கிற அத்தனை ஆஃபீஸர்ஸும் பயங்கர ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, நான் கரப்டடாக இருப்பாங்க. நாலாவது, எந்த மைனாரிட்டிஸ்க்கு இருக்கிற இன்செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிடுவேன். ஏன்னா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் அட்ரஸ் பண்ணிடுவேன். இந்த 4 ரீசன் மெயினாக வச்சு எனக்கு ஓட்டு கொடுக்கும். ரொம்ப நன்றி சார். தேர்தல் பிரச்சாரம் இவ்வளோ பிஸியாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் பொறுமையாக இவ்வளோ நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு நன்றி. ரொம்ப நன்றி.